நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலை அரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் ஜாதகம் இணையதளத்தில் 2 ஜாதகங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒன்றை இப்பொழுது ஆய்வு செய்வோம். அரசியல் தலைவர்களின் ஜாதகங்களில் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா ஆகிய மூவரின் ஜாதகங்கள் மட்டுமே இதுவரை விளக்கியிருக்கின்றோம். அதிலும் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே ஜோதிடரால் விளக்கப்பட்ட அவரது ஜாதகம் தவறானது என்றும், இதுபோன்ற ஜாதகத்தை கொண்ட ஒருவர் தமிழ்நாட்டு முதல்வராக வந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் சொல்லியுள்ளோம். அதன்படியே திரு எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு எல்லோருக்கும் தெரிந்த அவரது பிறந்த தேதியான ஜனவரி 17, 1917 என்பது உண்மையானது அல்ல. அதற்கு ஒரு வருடம் முன்பாக ஜனவரி 11, 1916 இரவு 11 மணி சுமாருக்கு இலங்கை கண்டியில் பிறந்தவர் அவர் என்பது உறுதியானது. இறந்த பிறகு அவரது ஜாதகமும் வெளியிடப்பட்டது. அதைப் போலவே பிரதமர் மோடி அவர்களின் ஜாதகமும் தவறானது என்றும், அந்த நாள் நேரத்தில் பிறந்திருக்கும் ஒருவர் 100 கோடி மக்களின் தலைவராக ஒருபோதும் மிகப்பெரிய தேசத்தின் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதையும் தற்போது அறிய முடிகிறது. ஜோதிடம் அறிந்தவருக்கு ஒரு ஜாதகத்தின் தரத்தினை அளவிட தெரிய வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் என்னவாக இருப்பார் என்பதை ஓரளவிற்காவது கணிப்பதில்தான் ஒரு ஜோதிடரின் அனுபவமும் ஞானமும் வெளிப்படுகிறது. கையில் கிடைக்கும் ஜாதகத்தை வைத்து ஒருவரின் யோகங்களை விளக்குவது சரியான ஒன்றல்ல. ஆனால் இங்கே பிரபலங்களின் விஷயத்தில் இதுதான் நடக்கிறது. இது காலுக்கு தகுந்த செருப்பா என்று இங்கே யாரும் பார்ப்பதில்லை. செருப்புக்கு தகுந்தாற் போல் காலை வெட்டுகிறார்கள். ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கிய கலைஞர் அவர்களின் ஜாதகத்தை விளக்கும் போதே 1000 ஆண்டுகளுக்கு முன் நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் ஒரு அரசனின் ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விதிகளை மெய்ப்பிக்கும் விதமான ஜாதகத்தை கொண்டு பிறந்தவர் என்று சொல்லியிருக்கின்றோம். ஜோதிட விதிகளை ஓரளவு அறிந்தவர்கள் இந்த வார்த்தைகளின் முழு அர்த்தத்தையும் நன்கு உணர்வார்கள். அதேபோல ஒருவர் நாட்டை ஆளும் அளவிற்கு அல்லது ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கும் அளவிற்கு அரசு உயர் பதவியை வகிக்க வேண்டுமெனில் சிம்மமும் சூரியனும் மிகுந்த சுபத்துவமாக இருக்க வேண்டும். சிம்மத்தின் சுபத்துவம் குறைந்திருக்கும் நிலையில் ராசி அல்லது லக்கணத்தின் 10ஆம் இடங்களோடு சூரியன் மிகுந்த சுபத்துவமாகி தொடர்பு கொண்டோ, சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் அல்லது லக்கண கேந்திரங்களிலோ இருக்க வேண்டும். இதுவே ஆளுவோருக்கான மிக முக்கியமான விதியாக இருக்கும். சிம்மம் அல்லது சூரியன் சுபத்துவம் அடையாத நிலையில் பிறந்த ஒருவர் நிச்சயமாக அரசியல்வாதியாகவோ ஐஏஎஸ் போன்ற உயர் அதிகாரியாகவோ ஆகவே முடியாது. ஜோதிடத்தில் தலைமை பண்பை குறிக்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக ஒருவரை நிலைபெறச் செய்யும் கிரகம் சூரியன் மட்டுமே. இதனை அடுத்து அதிகார உயர்நிலை கிரகமாக செவ்வாய் அமைவார். சூரியன் வீடான சிம்மம் சனி, ராகு போன்ற பாவக்கிரகங்களின் ஆளுமையில் இல்லாமல் இருந்து, ஒருவேளை அப்படி இருக்குமாயின் அவற்றின் தசைகள் இளமையிலேயே முடிந்து சூரியன் மிக அதிகமான சுபத்துவ சூட்சுமோடு இருக்கும் ஒருவர் அதிகாரத்தில் ஆளுமையில் மிக உயர் நிலைக்கு செல்வார். பொதுவாக எவ்வித பின்னணியும் இல்லாத நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்து
தன்னுடைய உழைப்பினாலும் பரம்பொருளின் ஆசையினாலும் முன்னேறி உயர்நிலைக்கு வந்திருக்கும் அனைத்து புறவலயங்களின் ஜாதகங்களும் நம்பகத்தன்மை இல்லாதவைதான். சில நிலைகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்களது பிறந்தநாள் விவரங்கள் துல்லியமாக தெரியாது. இதுபோன்ற தலைவர்கள் நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவர்களது ஜாதகங்கள் ஆர்வமுள்ளவரால் தேடப்படுகின்றன. குறிப்பாக அவரது இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் பிறந்த விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளப்படுகிறது. இவை குத்துமதிப்பானவைதான், முழுமையானவை அல்ல. நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒருவர் எதிர்காலத்தில் உலகம் வியக்கும் நிலையை அடைவார் என்பது அவரது குடும்பத்தாரே எதிர்பார்க்காத ஒன்று. மேலும் 60 ஆண்டுகளுக்கு முன் இப்பொழுதே போல ஒரு குடும்பத்திற்கு 2 வாரிசு என்ற நிலைமையும் இல்லை. ஒரு பெற்றோர் குறைந்தபட்சம் 5 அல்லது 6 குழந்தைகளை பெற்ற நிலையில் எந்த குழந்தை எந்த வருடம் எந்த நேரத்தில் பிறந்தது என்பதை தாயோ தந்தையோ நினைவு வைத்துக் கொள்வதும் இயலாதது. பிறந்தவுடனேயே ஜாதகம் எழுதுவதை அல்லது குறித்து வைத்துக் கொள்வதை ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் கொண்ட மிகச் சில குடும்பங்கள் மட்டுமே நடந்தது. பெரும்பாலானவர்கள் குழந்தையின் பிறப்பு விவரம் குறித்து அக்கறையற்றுத்தான் இருந்தார்கள். அதிலும் கிராமங்களில் பிறந்தவர்களாய் இருந்தால் சொல்லவே வேண்டாம். பிரதமரின் நிலையும் இதுதான். தனது பிறந்தநாள் இதுதானா என்பது அவருக்கே நிச்சயமாக தெரியுமா என்பது சந்தேகம்தான். பிரதமர் மோடிஜி அவர்களின் பிறந்த நாளாக செப்டம்பர் 17, 1950 சொல்லப்படுகிறது. அதிலும் காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை பல வித்தியாசமான பிறந்த நேரங்கள் சொல்லப்படுகின்றன. இதில் பெரும்பாலான ஜோதிடர்கள் அவரது பிறந்த நேரம் காலை 11 மணி என குறிப்பிட்டு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில் அவர் பிறந்திருக்கிறார் என்று பலன்கள் சொல்லி வருகிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவெனில், பிரதமர் பிறந்த குஜராத் வதாநகரின் சூரிய உதயப்படி அன்றைக்கு காலை 10:58 வரை துலா லக்கணம் நடப்பில் இருக்கிறது. அதன் பிறகு விருச்சிக லக்கணம் அமைகிறது. ஆக இணையத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெரும்பாலான ஜாதகங்கள் லக்கண சந்தியான ஒரு தோராயமான நேரத்தை குறிப்பிடுபவை. ஒரு சிலர் காலை 9 மணி 10 மணி என துலாம் லக்கணம் குறிப்பிடும் ஜாதக பலன்களை சொல்லியிருக்கிறார்கள். இதில் கையில் கிடைத்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்லும் அவசரம்தான் இருக்கிறது. இந்த ஜாதகத்தை கொண்டவர் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்களின் தலைவிதியை நிர்ணயிப்பவராக இருக்க முடியுமா என்கின்ற ஆய்வு எங்கும் தென்படவில்லை. அதிகாரம் சொகுசு போன்றவரை அனுபவிக்க பிறந்தவரின் ஜாதகத்தில் லக்கணம் அல்லது ராசியை வலுப்பற்ற குரு பார்க்க வேண்டும் என்பது வேத ஜோதிடத்தின் மிக முக்கியமான விதி. அல்லது லக்கணம் ராசி போன்றவைகள் அதிகபட்ச சுத்துவமாக இருக்க வேண்டும். ஒருவர் மிகவும் பிரபலமாக அனைவரும் அறியும் நிலையில் இருக்க வேண்டும் எனில் லக்கணம் ராசி லக்கணாதிபதி இவற்றில் ஏதாவது ஒன்றை அதிக பலம் பொருந்திய குரு பார்ப்பார் அல்லது மூன்றோடும் தொடர்பு கொள்வார். சாதாரண நிலையில் பிறந்து வாழ்வின் உச்சநிலைக்கு சென்றவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் இந்த அமைப்பினை நிச்சயமாக பார்க்கலாம். இங்கே பிரதமரின் ஜாதகத்தில் லக்கணம் ராசி லக்கணாதிபதி எனும் ஜாதக மூல அமைப்புகளுக்கு சுபத்துவ தொடர்புகள் இல்லை. முக்கியமாக எதையும் வலுப்படுத்தக்கூடிய குருவே இங்கே வலிமையாக இல்லை. அவர் ஆன்மீக எண்ணங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய கும்ப வீட்டில் தனக்கு எதிர்த்தன்மையுள்ள சுக்கிரன் மற்றும் பாவரான சனி இருவரின் பார்வையில் பலம் குறைந்த நிலையில் இருக்கிறார். பிரதமரின் முதல் ஜாதகத்தில் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியாகி லக்கணத்திலேயே நீச்ச சந்திரன் ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் நீச்சபங்கமாக அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலான ஜோதிட ஆர்வலர்களாலும் ஜோதிடர்களாலும் இது மிகப்பெரிய நீச்சபங்க ராஜயோக அமைப்பாக சொல்லப்படுகிறது. இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்த சந்திரனின் தசை தற்போது பிரதமருக்கு உயரிய பதவியை தந்திருக்கு என்றும் கணிக்கப்படுகிறது. மிக நுணுக்கமாக சொல்லப்போனால் நீச்சபங்கம் என்பது வேறு, நீச்சபங்க ராஜயோகம் என்பது வேறு என்பதை
நமது எழுத்துக்களிலும் வீடியோக்களும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு கிரகம் நீச்சபங்க ராஜயோகத்தை தர வேண்டுமெனில் அதற்கு ஒளி பொருந்திய ஒரு உச்ச கிரகத்தின் தொடர்பு வேண்டும், அல்லது பௌர்ணமி மற்றும் பௌர்ணமிக்கு அருகில் உள்ள சந்திரனின் பார்வை இணைவு போன்றவைகள் இருக்க வேண்டும். நீச்சம் என்பது ஒளியிழந்த நிலை என்பதால் வலுவிழந்த ஒரு கிரகம் இன்னொரு ஒளிபெருந்திய கிரகத்திடம் இருந்து ஒளியை கடன் வாங்கி கொள்கிறது என்பதே நீச்சபங்கம் தத்துவமாகும். அதிலும் அதிக உயர்நிலையில் உள்ள பங்கமற்ற உச்ச கிரகத்தின் தொடர்பு, பார்வை அல்லது அதிக சூத்திரமுள்ள குருவின் தொடர்பு போன்றவைகளை பெறும்போது மட்டுமே அந்த கிரகம் மிக உயரிய நீச்சபங்க ராஜயோகத்தை தரும். இன்னொரு நிலையாக லக்னாதிபதி கிரகம் நீச்சனாகி பின் முறையான நீச்சபங்கத்தை அடைவதே நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. பாக்கியாதிபதி போன்ற ஜாதகத்தின் மற்ற கிரகங்கள் அல்ல. லக்னாதிபதி கிரகம் நீச்சமாகி இந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே வாழ்வின் பிற்பகுதியில் புகழுடன் உயர் அந்தஸ்தில் இருக்க முடியும். அதன் தசையில் உச்ச நட்பணங்களை அடைய முடியும். ஆறுக்குடையவர் நீச்சமாகி பங்கமடைந்து ராஜயோகத்தை தரும் நிலை அமைந்து அதன் திசை நடந்தால் உயர்நிலைக்கு யாராவது வர முடியுமா? ஒரு கிரகம் நீச்சமடைந்து பின் வலுப்பெற்றால் அதன் ஆதிபத்தியமும் காரகத்துவங்களுக்கு தான் வலுப்பெறும், லக்கணமோ லக்னாதிபதியோ அல்ல. பிரதமரின் ஜாதகத்தில் முறையான நீச்சபங்க ராஜயோக அமைப்பு இல்லை. வளர்வரை சந்திரனாக இருந்தாலும் அவர் அமாவாசையிலிருந்து ஏறத்தாழ 30% தாண்டிய ஒரு நிலையில்தான் இருக்கிறார். அங்கே சந்திரன் ஆட்சி பெற்ற செவ்வாயால் நீச்சபங்கம் மட்டுமே அடைகிறார். இங்கே சந்திரன் ராஜயோகத்தை தருகின்ற நிலையில் இல்லை. பிரதமர் முதல் ஜாதகத்தில் இருப்பது வெறும் நீச்சபங்கம் மட்டும்தான். அதோடு சந்திரன் பிரதமரின் லக்னாதிபதி அல்ல, பாக்கியாதிபதி மட்டும்தான். இன்னும் நுணுக்கமாக உள்ளே சென்று உணர்ந்தமையானால் நீச்சனோடு இணைந்ததால் லக்னாதிபதி செவ்வாய் தனது வலிமையை இங்கே இழைக்கவே செய்கிறார். உண்மையில் செவ்வாயை சுபச்சந்திரன் பார்ப்பதே சிறப்பு. நீச்ச சந்திரன் இணைவது நன்மைகளை தராது. ஆகவே நீச்சனுடன் இணைந்ததால் லக்னாதிபதி இங்கே பலம் இழக்கிறார். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தை எடுத்த அதற்கு மாற்றாக சொல்லப்படும் இனமைப்பான ராசி எனப்படும் சந்திரன் ஒரு மனிதனின் எண்ணம் செயலை குறிக்கக்கூடியது. பிறப்பு ஜாதகப்படி சந்திரன் நீச்சமாகும் போது அந்த மனிதனின் மனம் பலவீனமாக இருக்கும், எண்ணங்கள் நிலையாக இருக்காது. நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் உள்ள இன்னொரு கோணம் என்னவெனில், ஒரு கிரகம் பலவீனமானாலே அதன் காரகத்துவத்தில் முதலில் மோசமான நிலையை கொடுத்து பிறகுதான் பின்னர் உயர்வான நிலையை கொடுக்கும். அதாவது முதலில் நீச்சமாகித்தான் பிறகு பங்கமாக்கி காரக உயர்நிலை தரும். அதன்படி பிரதமர் தனது ஆரம்ப கட்டங்களில் முடிவெடுப்பதில் மனத்தருமாற்றம் உள்ளவராகவும் அலைவாயும் தன்மை கொண்டவராகவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மோடி அவர்களின் கடந்த கால வாழ்க்கையை ஒப்பு நோக்கும்போது அவர் சிறு வயதிலேயே தனது எதிர்கால வாழ்க்கை இப்படிப்பட்டதான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன்படியே நடந்தும் வந்திருக்கின்றார். சரியே தவறோ அவர் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்கியது இல்லை. குறிப்பாக அவரிடம் வளவளா குளவளா தன்மை இல்லை. குஜராத் முதல்வராக அவர் இருந்தபோதும் அவர் இப்படித்தான் இருந்திருக்கின்றார். எனவே இங்கே மனத்தை குறிக்கும் சந்திரன் நீச்சம், நீச்சபங்கம் போன்ற விஷயங்களை முதல் ஜாதகப்படி ஒத்துவரவில்லை. இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவு தொடரும். இதே பிரதமர் மோடி அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு தொடரும். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.